அப்பா திட்டுனாங்களா இல்ல அண்ணா கூட சண்டை போட்டியா? எதுக்கு மாலோர? அம்மா என்ன நடந்துச்சுன்னா ஜுஜுபி 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 அல்லப்பற கல்லப்பறம் தலைவர் நிரந்தரம் சுமினேஷ்கா ஹுக்கும். ஓ சாரி அண்ணா. இப்படி கண்ணு மண்ணு தெரியாம குதிக்காத ஆடாதன்னு எத்தனை முறை நான் சொல்லியிருக்கேன். அம்மாவும் எத்தனை முறை சொல்லியிருக்காங்க. கேக்குறியா நீ? இதெல்லாம் அடி வாங்குறது மட்டும் எனக்கு மட்டும் வந்துடும். சாரி. ஆமா, ஒரு நாளைக்கு 10 நேரம் வந்து மேல வந்து குதிச்சிரு, அப்புறம் சாரின்னு ஒத்த வார்த்தையை வச்சுட்டு எஸ்கேப் ஆயிரு. சரி சரி, ரொம்ப பல்ல காட்டாத, பல்லு வெளியே வந்து விழுந்துற போகுது. நான் கடைக்கு போய் எனக்கு ஏதாவது திங்க வாங்க போறேன். உனக்கு ஏதாச்சும் வேணுமா சொல்லி வாங்கிட்டு வரேன். எனக்கு ஒன்றும் வேண்டாம். இங்க பாரு, ஒன்றும் வேண்டான்னு சொன்னா நிஜமாவே எதுவுமே நான் வாங்கிட்டு வர மாட்டேன். அதான் ஒன்றும் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். ஒன்றும் வேண்டாம்ல? சரி, அப்புறம் நான் எனக்கு எதையாவது வாங்கிட்டு வந்து திங்கும்போது அதை வந்து பிடுங்குறதுக்கு வந்த மண்டையிலே கொட்டி விடுவோம் பார்த்துக்கோ. அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டேன். நல்லதா போச்சு, நான் எனக்கு மட்டும் வாங்கிக்கிறேன். அண்ணா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸா வாங்க போனேன். எனக்கு கையேறு. உன்கிட்ட கேட்டு தானே வாங்க போனேன். நீனா வேண்டான்னு சொல்லிட்டல்ல, அப்புறம் என்ன? நான் உனக்குலாம் எதுவும் வாங்கல, இது எனக்கு. நீ திங்க வாங்க போறேன்னு சொல்லிட்டு போனேன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்க போறேன்னு சொல்லிட்டு போனியா? அப்பனா நான் எனக்கும் சேர்த்து வேணும்னு சொல்லியிருப்பேன்ல. இப்போ எனக்கு கொஞ்சோண்டு கொடு. நல்லா இருக்கே கதை. கடைக்கு போனாதான் எனக்கு என்ன வாங்கணும்னு அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தானே எனக்கு தெரியும். இங்க வச்சே நான் என்ன ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கணும்னு நினைச்சிட்டா போனேன். கடையில போய் அங்க பார்த்தேன், அங்க இருந்துச்சு, எனக்கு திங்கணும் போல இருந்துச்சு, நான் வாங்கிட்டு வந்தேன். இது எனக்கு. நீ வேண்டான்னு சொன்னல, உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது. இங்க பாரு, நீ தரலன்னா நான் அம்மாட்ட போய் சொல்லிடுவேன், எனக்கு தராம எல்லாத்தையும் நீயே காலி பண்ணிட்டேன்னு. சொல்லு, நானும் சொல்லுவேன். கடைக்கு போகும்போது அவன் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டான், அதனால நான் வாங்கலன்னு நானும் சொல்றேன். இங்க பாரு, அந்த கடைசி ஒண்ணே ஒன்று இருக்குல்ல, அதையாச்சும் கொடு. நான் அம்மாட்ட சொல்ல மாட்டேன். இல்லைன்னா நீ எனக்கு எதுவுமே கொடுக்காம தின்னுட்டேன்னு அம்மாட்ட போய் சொல்லி கொடுத்துருவேன். சாரி, காலி ஆயிட்டு. இரு இரு, உடைய நான் அம்மாட்ட சொல்லி கொடுக்குறேன். நிஜமாவே சொல்லி கொடுத்துருவானோ? அழகார செய்யறானே. பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணோம்? நம்ம கேட்டோம், வேண்டான்னா, அதனால வாங்கல, அவ்வளோதையும் நம்ம தின்னுட்டோம். அவ்வளோதானே? எனக்கு வாங்கினதானே நான் தின்னேன். இதில் நான் என்ன தப்பு பண்ணலையே, அப்புறம் எதுக்கு நாங்கள் கவலைப்படணும்? இது அம்மா நடந்துச்சு. அண்ணா எனக்கு கொஞ்சம் கூட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தராம அவங்களே எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. என்னது, உனக்கு கொடுக்காம வாங்கி தின்னுட்டானா? சரி சரி, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தானே, நைட் அப்பா வரும்போது வாங்கிட்டு வர சொல்கிறேன். இப்போ நீ அழுவாத, அவனை என்னன்னு நான் கேட்குறேன். சுஜித், சுஜித். என்ன அம்மா கோவமா இருக்காங்க? இவன் தான் போட்டு விட்டுருப்பான், என்ன தெரியாது. என்னம்மா? சுஜித், கடைக்கு போய் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸா வாங்கி தின்ன? ஆமாம்மா, அவன்கிட்ட கேட்டு தானே போனேன். நீ தானே காசு கொடுத்த, நான் போய் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். சரி, எதுனாலும் உனக்கு ஒன்று தம்பிக்கு ஒன்று வாங்கிக்கோன்னு சொன்னேன். அவன்கிட்ட ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டேன், அவன் வேண்டான்னு சொன்னான். நானால எனக்கு மட்டும் வாங்கி தின்னுட்டேன். எது, அவன் வேண்டான்னு சொன்னான்னு நீ எதுவும் வாங்காம வந்தியா? இல்லை, அவன் யூகேஜி படிக்கிற சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும் வேணுமா வேண்டாமான்னு? நான் தான் அவன்கிட்ட சொல்லி தானே விட்டேன், எதை வாங்கினாலும் 2 வாங்கு, அவனுக்கு ஒன்று உனக்கு ஒன்றுன்னு. அப்புறமும் நீ போய் அவன்கிட்ட பெரிய மனுஷன் மாதிரி அவன்கிட்ட போய் வேணுமா வேண்டாமான்னு கேட்டிருக்க. அவன் வேண்டான்னு சொன்னான்னு எதையும் வாங்காம வந்துட்டு அவன் முன்னாடியே வச்சு வேற அவ்வளோத்தையும் தின்னு காலி பண்ணியிருக்க. சரி, ஒன்று தான் வாங்கிட்டு வந்த, அதையாவது அந்த பையனுக்கு ஷேர் பண்ணி சாப்பிட்டியா? அவ்வளோத்தையும் ஒத்தையில உட்காந்து தின்னுருக்க நீ. அம்மா, போகும்போதே அவன் 2-3 தடவை நான் கேட்டேன் அவன்கிட்ட, அவன் வேண்டான்னு சொன்னான். நான் திங்க வாங்க போறேன்னு தான் சொன்னேன். அப்புறமா அவன் வேண்டான்னு சொன்னான். அப்புறமா நான் வாங்கிட்டு வர விட்டு, எதுக்கு நீ அவன் வேண்டான்னு சொன்ன விட்டு வாங்கி
வேணா வாங்கி தின்னு. ஆனால் நான் என்ன சொன்னேன், எதா வாங்கினாலும் 2 வாங்கு, தம்பிக்கும் சேர்த்து வாங்குன்னு சொன்னனா இல்லையா? அதை விட்டுட்டு நீ ஒன்னே ஒன்று வாங்கிட்டு வந்ததும் இல்லாமல் அவனை வேற பார்க்க வச்சு வேற தின்னுருக்க. கொஞ்சமாவது மண்டையில் ஏதாவது இருக்கா? 8ஆப்பு படிக்கிற, மூளையெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டியா? சின்ன பையனை பார்க்க வச்சு வச்சு தின்னுருக்க. அவன் கேட்க கேட்க கொடுக்காம வேற தின்னுருக்க. இப்படியெல்லாம் இருப்பாங்க? அம்மா வேண்டான்னு சொன்னனாலதான். நேத்து நீ எதுவும் பேச வேண்டாம். அந்த பையன் உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு தெரியுமால? அதுல கொஞ்சமாவது இருந்தா நீ அவனுக்கு இப்படி செஞ்சிருப்பியா? அவனுக்கு ஒன்றும் வாங்கி தராமையும் வந்துட்டு பார்க்க வச்சு இப்படி திம்பியா? இது மாதிரி ஒரு பாசக்கார தம்பி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். அவ்வளோ பாசம் வச்சிருக்கான் அவன் மேல. கொஞ்சமாச்சும் அதுல உனக்கு இருக்கால? எப்போ கடைக்கு போய் என்ன வாங்கினாலும் சரி, எங்க கூட வரும்போது அவன் உனக்கும் சேர்த்து தானே எல்லாத்தையும் வாங்கிட்டு வரான். அவனுக்கு நான் ஒன்று எடுத்தான்னா அதில் உனக்கும் சேர்த்து தான் ஒன்று எடுப்பான், தெரியுமா உனக்கு? அவனுக்கு ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்தான்னா உனக்கும் சேர்த்து ஒரு ஜூஸ் பாட்டில் எடுப்பான். அதுவும் அவனுக்கு மேங்கோ ஜூஸ் பிடிக்கும்னு அதை எடுப்பான். ஆனால் உனக்கு ஆப்பிள் ஜூஸ் தான் பிடிக்கும்னு அவனுக்கு தெரியும். அதனால அவன் உனக்கு இன்னும் ஆப்பிள் ஜூஸ் அண்ணாக்கு அப்படின்னு சொல்லி எடுப்பான், தெரியுமா? ரெண்டு பென்சில் எடுத்தான்னா அவனுக்கு பிடிச்ச கலர் எடுத்துட்டு அண்ணாவுக்கு ரெட் கலர் தான் பிடிக்கும், அதனால அண்ணாவுக்கு இதை எடுப்போம் அப்படின்னு ரெட் கலர்ல ஒரு பென்சிலை தூக்குவான். அவன் உனக்கு வேணுமா வேண்டாமா அதெல்லாம் கேட்க மாட்டான். அவனுக்குன்னு எடுத்தான்னா அண்ணாவுக்கும் சேர்த்து ஒன்று எடுப்பேன் அப்படின்னு எடுப்பான், தெரியுமா உனக்கு? சாக்லேட் எடுத்தாலும் சரி, ஒரு சிப்ஸ் பாக்கெட் எடுத்தாலும் சரி, என்ன எடுத்தாலும் சரி, அண்ணாவுக்கும் ஒன்று எடுக்கணும்னு அவனா போய் தூக்கிட்டு வருவான். நாங்க கூட அண்ணா தான் கேட்கல, அண்ணா தான் கடைக்கு வரல, வேண்டான்னு சொன்னா அண்ணாவுக்கும் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வருவான், தெரியுமா? இவ்வளோ பாசக்கார தம்பி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா நீ என்ன பண்ணிருக்க? அவனை பார்க்க வச்சு தின்னுருக்க. உனையெல்லாம் என்ன பண்ண? சாரி சுமினேஷ், நீ என் மேல இவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாம போயிட்டு. நான் இனிமே உனக்கு இது மாதிரி பண்ண மாட்டேன். நான் வேணா உனக்கு இப்போ போய் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கிட்டு வரட்டா? நீங்க கடைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரும்போது அம்மா அப்பா தான் எனக்கு பிடிச்சதெல்லாம் தேடி எடுத்து வாங்கிட்டு வராங்கன்னு நினைச்சேன். ஆனா நீ தான் அதெல்லாம் எனக்காக தேடி தேடி எடுத்திருக்கேன்னு எனக்கு தெரியவே செய்யாது. அப்படிப்பட்ட உன்கிட்ட நான் அந்த மாதிரி நடந்திருக்க கூடாது. சாரி சுமினேஷ், எனக்காக எல்லாம் தேடி தேடி வாங்கி எடுத்துட்டு வர கடையில போய் அவ்வளோ பாசமா என் மேல. அப்படி இல்லைண்ணா, நீ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடும்போது நான் எனக்கு வேணும்னு கேட்டேன்ல, அதே மாதிரி நான் சிப்ஸோ சாக்லேட்டோ சாப்பிடும்போது நீயும் அப்புறம் எனக்கு வேணும்னு கேட்பல்ல, அதனால தான் எல்லாத்தையும் நான் 2 ஃபஸ்ட்டே எடுத்துருவேன். அது மட்டும் இல்லை, நான் ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன், அப்புறம் அம்மா அண்ணாவுக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடுன்னு சொல்லி என்னோடதெல்லாம் பாதியை உனக்கு கொடுக்க சொல்லுவாங்க. இல்லை 2 எடுத்துட்டோம்னா நான் ஒன்று நீ ஒன்று முழுசாக தின்னுறலாம்ல, அதனால தான் 2 எடுத்துருவேன் எல்லாத்தையும். அண்ணா இல்லை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக வாங்க போகிற? வாங்கினா எனக்கு மட்டும் ஒன்று வாங்கு, ஏன்னா நீ தான் ஒன்று ஆல்ரெடி சாப்பிட்டல்ல. உனக்கும் சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னு நீ உனக்கு ஒன்று வாங்கினேன்னா எனக்கு அப்போ 2 வாங்கு. அப்போ தான் நீ 2 நான் 2 கரெக்டாக இருக்கும், சரியா?